ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி. குரூப் 4 உடைய வேகன்சி மேலும் 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 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட 3வது தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது பார்க்கறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்ததுன்னு சொல்லியிருந்தோம். அது எந்த மாதிரி ரொம்ப கிளியர் கட்டா இந்த தடவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த தடவை வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சரை இன்க்ளூட் பண்ணதுனால ரொம்பவே கிளியர் கட்டா கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்டூடெண்டோட இன்னொருத்தருடைய ஒரு மார்க்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பரு, அவருடைய தமிழ்ல எவ்வளவு ஒரு மார்க்கு, இது டோட்டல் மார்க் எவ்வளவு, கம்யூனல் கேட்டகரி என்ன கேட்டகரி, ஜெண்டரு, அப்புறம் பிஎஸ்சி கேட்டகரி இருக்கா, இதுதான் நமக்கு தேவை. ஜூனியர் எஸ்டட் இன்க்ளூடிங் விஏவோட ஓவரால் மார்க் எவ்வளவு, கம்யூனல் ரேங்க் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, டைபிஸ்ட்ல எவ்வளவு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது அல்லாம கீழே ஃபாரஸ்ட் கார்டுக்கு மேபி அவர் எலிஜிபிளா இருந்தா, இவர் எலிஜிபிள் இல்லை அதனால டேஷ் போட்டிருக்காங்க. மேபி எலிஜிபிளா இருந்தா அவங்களுடைய ரேங்கையும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளியர் கட்டா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல எனக்கு எந்த ரேங்க் உள்ள இருந்தா சார் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இருக்கும். அது குறித்து தான் நம்ம அடுத்த வீடியோவே நம்ம இருக்க போது மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங் குள்ளே நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவோம். உங்களுடைய ரேங்க் ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரியிலையும் எவ்வளவு வேகன்சி, அந்த வேகன்சில எவ்வளவு ரேங்க் உள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஜோன். ஓகே, கரெக்டா நம்ம சொல்ல முடியாது, ஒரு அப்ராக்சிமேஷனா இவ்வளவு ரேங்க் உள்ள இருந்தா நீங்க சேஃப் ஜோன் அப்படிங்கிற விஷயம். ரிசல்ட் வெளியிடும் போது என்னென்ன விஷயங்கள் தான் நம்ம யோசிக்கிற விஷயம். ஓகேங்களா? இப்போ ஃபாரஸ்ட் கார்டு தான் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஃபாரஸ்ட் கார்டோடைய இங்க வேகன்சி வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வேகன்சி கம்மி, ஆனா ரேங்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். அதெல்லாம் நம்ம எப்படி கணக்கு போடுற எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்த வீடியோ நம்ம டீடைலா பேசலாம். அதுக்கு முன்னாடி குரூப் 4 உடைய வேகன்சி இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆனது அதுதான் பாக்குறோம். எஸ், பாருங்க, குரூப் 4 உடைய வேகன்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி மேலும் இன்க்ரீஸ் சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியோடைய மெம்பர் ஒரு ட்விட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அபிஷியலா நமக்கு வரும். ஓகேங்களா? அபிஷியலா ஒவ்வொரு வேகன்சி எவ்வளவு பிடிச்சிருக்காங்கிறது வரும். பாருங்க, குரூப் 4 வேகன்சி கெட்டிங் இன்க்ரீஸ்ட் அகைன் பை 5,559, அதாவது கிட்டத்தட்ட 559 வேகன்சியை மேலும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப மொத்தமா இன்னைக்கு டேட்ல டோட்டலா 9,491 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்குது. இட் இன்க்ரீசிங் ஆர்கனைஸ்லி நவ் க்ளோஸ் டு 10,000, 10,000 கிட்ட நெருங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு செய்தியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல மேலும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, அது ஒரு கேள்விக்குறி தான். வாய்ப்புகள் கொஞ்சம் ரொம்பவே கம்மி தான், கொஞ்சம் கிடையாது, ரொம்பவே கம்மி தான். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸை குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணக்கூடாது ரிசல்ட், ஒரு எக்ஸாமோட ரிசல்ட். ஓகேங்களா? அதனால இதுக்கு மேலையும் இது வந்து 3வது டைம் இன்க்ரீஸ் ஆனது. என்னது 3வது டைம்? எப்பவுமே ஒரு தடவை 2 தடவை பண்ணுவாங்க, இந்த தடவை ஒரு டைம் பண்ணியிருக்காங்க. ஆனா கடந்த 2 வருஷத்துல இது 3வது தடவை இன்னைக்கு டேட்ல வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதனால இந்த வேகன்சியை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரி எவ்வளவு விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோல அப்டேட் பண்றோம். நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, அடுத்தடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ.